வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு தழுவிய ரீதியில் வைத்தியர்களால் முன்னெடுக்கப்படும் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். கேப்பாப்பிளவு பிளக்குடியிருப்பு காணி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. கேப்பாப்பிளவு மக்கள் 4வது நாளாகவும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா பிராந்திய ஊழியர்கள் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை அதிகாலையிலிருந்து விசேட வாகன போக்குவரத்து ஒழுங்குகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பிளக்குடியிருப்பு பகுதியில் விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலகத்தில் காணப்படும் ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு பொதுமக்களுக்கான காணி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய பிளக்குடியிருப்பு பகுதியில் சுமார் 42 ஏக்கர் காணி பொதுமக்களுக்கு சொந்தமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த காணியில் சுமார் 25 ஏக்கர் காணி உடனடியாக விடுவிக்கக்கூடிய நிலையில் காணப்படுவதாகவும் இந்த விடயம் குறித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிபாரிசு செய்ய உள்ளதாகவும் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. மேலும் தற்போது அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஆவணங்கள் முல்லைத்தீவு மாவட்ட விமானப்படையின் வின் கமாண்டருக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பிளக்குடியிருப்பு பகுதி மக்கள் 4வது நாளாக இன்றும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களுக்கு சொந்தமான காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்திய இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச மக்கள் இன்று காலை முதல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் அலுவலகத்திற்கு முன்பாகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கேப்பாப்பிளவு மக்களின் போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையிலும் புதுக்குடியிருப்பு மத்திய பகுதியில் அமைந்துள்ள ராணுவத்தின் வசமுள்ள தமது வீடுகளையும் காணிகளையும் விடுவிக்க கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. சம்பவ இடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகனும் வருகை தந்திருந்தார். இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா பிராந்திய ஊழியர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பின் தொடர்ச்சியாக இன்று உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வவுனியா புதிய பஸ் தரிப்பிடம் தங்களுக்கு வேண்டாம் என தெரிவித்தும் இதுவரை காலம் நகர் மத்தியில் காணப்பட்ட பழைய பஸ் தரிப்பிடத்தை கோரியும் அவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா டிப்போ முகாமையாளரை உடனடியாக மாற்றம் செய்யுமாறும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து இந்த உண்ணாவிரதம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போக்குவரத்து சபை ஊழியர்களின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மன்னார் டிப்போ ஊழியர்களும் வவுனியா டிப்போவிற்கு வருகை தந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். குறித்த 3 அம்ச கோரிக்கையை முன்வைத்து நேற்று வடமாகாணம் முழுவதும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். நீதிமன்ற உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்களை கலைப்பதற்கு போலீசார் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிராக வைத்தியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளுக்கும் சிகிச்சை பெறுவதற்கு சென்றுள்ள நோயாளர்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வித அறிவிப்புகளுமின்றி வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதால் தாம் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக நோயாளர்கள் தெரிவித்துள்ளனர். 69வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு காலி முகத்திடலை சூழவுள்ள பகுதிகளில் விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின வைபவத்திற்கான ஒத்திகைகள் இன்று நடைபெறவுள்ளதால் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து ஒழுங்குகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி குறிப்பிட்டார். இதேவேளை நாளை அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை விசேட வாகன போக்குவரத்து ஒழுங்குகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய நாளை அதிகாலை 5 மணி முதல் காலிமுகத்திடல் சுற்றுவட்டம் முதல் பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டம் வரையிலும் சைத்தியா வீதி ஊடாகவும் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை கொள்ளுப்பட்டிய சந்தியால் காலி முகத்திடல் நோக்கி பிரவேசிப்பதற்கும்
சென்ட் மைக்கேல்ஸ் வீதியால் காலிமுகத்திடல் நோக்கி பயணிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். தொடுந சுற்றுவட்டத்தின் ஊடாக காலி வீதிக்குள் பிரவேசிப்பதற்கும் செரமிக் சந்தி ஊடாக பழைய பாராளுமன்றம் நோக்கி லோட்டஸ் வீதி ஊடாக பயணிப்பதற்கும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யோர்க் வீதியால் இலங்கை வங்கி மாவட்டத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் சீனோர் சந்தியால் கோட்டை ரயில் நிலைய வீதியூடாக மத்திய தபால் பரிமாற்ற நிலைய சந்தியூடாக செரமிக் சந்திக்குள் பிரவேசிப்பதற்கும் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். மார்கான் மாக்கார் வீதி உத்தரானந்த மாவட்ட சந்தியூடாக காலிமுகத்திடல் சுற்றுவட்டத்திற்குள் பிரவேசிப்பதற்கு குறிப்பிட்ட கால பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். எனினும் அந்த பிரதேசங்களில் உள்ளவர்கள் மற்றும் அலுவலகங்களில் தொழில் புரிவோருக்கு மாத்திரம் விசேட அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் பாதுகாப்பு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டினார். அரசு நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்னவின் உறவினரான உப்புல் சமிந்த குமாரசிங்கவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதிவான் லால் ரணசிங்க முன்னிலையில் அவரை ஆட்சிப்படுத்தியதை அடுத்து பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு மே 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் உப்புல் சமிந்த குமாரசிங்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 12 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான அரசு நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மகா கச்சக்கொடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது அனுராதபுரம் யுகத்திற்கான 6 தூபிகள் உள்ளிட்ட பல தூதுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வாராய்ச்சியின் போது சுமார் 50 ஓலைச்சுவடிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் திணைக்களத்தின் முல்லைத்தீவு பிராந்திய பொறுப்பதிகாரி புலஸ்திகம ஸ்ரீரத்ன தீரர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 10 அடி உயரமான சிலைகளும் 110க்கும் அதிகமான கற்குகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வரலாற்று சிறப்புடைய பண்டை கட்டடங்களும் வவுனியா மகா கச்சக்குடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. கழிவுகளை தரம் பிரித்து சேர்க்கும் செயற்திட்டத்தினூடாக கொழும்பில் நாளொன்றுக்கு சேர்க்கப்படும் கழிவு 150 தொன்களால் குறைவடைந்துள்ளது. இதனூடாக உட்காத பொருட்களின் கழிவு குறைவடைந்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளர் VKE அனுர குறிப்பிட்டுள்ளார். இந்த பொருட்கள் மின் சுழற்சிக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்தினூடாக கழிவுப் பொருட்களை சேர்ப்பதற்கான செலவு பாரிய அளவில் குறைவடைந்துள்ளதாகவும் கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளர் VKE அனுர தெரிவித்துள்ளார். கிழக்கிழங்கையின் புகழ்பூத்த சக்தி வழிபாட்டு தலமான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான கும்பாபிஷேக பெருவிழாவின் எண்ணெய்க்காப்பு நிகழ்வு இன்று ஆரம்பமானது. அதற்கமைய இன்று காலை 7 மணி முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி வரை எண்ணெய்க்காப்பு சாத்துவதற்கான சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட எண்ணெய்க்காப்பு சாத்தும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கலந்து கொண்டிருந்தார். 51 சக்தி பீடங்களில் ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளியம்பாள் திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேக பூர்வாங்க கிரிகள் இன்று 5வது நாளாகவும் நடைபெற்று வருகின்றன. சட்டவிரோத துப்பாக்கிகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த அவன்கார்ட் கப்பலின் தளபதி எதிர்வரும் 17ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். காலை நீதவான் நிஷாந்த் பீரிஸ் முன்னிலையில் சந்தேக நபர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு தற்போது கண் பார்வை குறைவடைந்து வருவதாகவும் எனவே விசேட வைத்திய நிபுணரிடம் அவருக்கு சிகிச்சை பெற வேண்டியுள்ளதாகவும் சந்தேக நபர் சார்பில் ஆஜராகிய சட்டத்தரணி நீதவானிடம் அறிவித்துள்ளார். சட்டத்தரணியின் கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபருக்கு தேவையான சிகிச்சைகளை உரிய வைத்தியசாலையில் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காலி சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி கடற்படையினரால் அவன்கார்ட் கப்பல் கைப்பற்றப்பட்டதுடன் 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி குறித்த கப்பலின் தளபதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் வித்யாபுரம் கிராமத்தில் உள்ள விளாத்திக்குளம் வீதியை பயன்படுத்த முடியாதவாறு பாதிப்படைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். முல்லைத்தீவு ஒட்டிச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வித்யாபுரம் விளாத்திக்குள வீதியின் இன்றைய நிலையே இது. பல வருடங்களாக இந்த வீதி திருத்தப்படாமல் காணப்படுவதாக வித்யாபுரம் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அண்மையில் இந்த வீதியை புனரமைக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்ற போதிலும் அது இடையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். கிடங்கு இதெல்லாம் கிடந்து பிள்ளைகள் பள்ளிக்கு போறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாப்புல அப்ப நாங்க இந்த ரோட்டை ஒரு இதுல இருக்கிற கொஞ்சம் பேர் சேர்ந்து இத பாலம் மாதிரி ஒரு இது போட்டு வச்சிருந்தாங்க. அது ஏசி ஆபீஸால சொன்னாங்க அப்படி 8 லட்சம் ரூபா காசு வந்திருக்கேன்னு சொல்லி அது போட்டிருந்த இது எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாம் இதண்டு போட்டு இப்ப எங்களுக்கு போறதுக்கும் பாதை இல்ல, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறதுக்கு பாதை இல்ல, அவங்களுக்கு சரியா கஷ்டப்படுறோம். 40 பேர் இருக்கிறோம். இந்த பாதையால 40-45 பேர் இருக்கிறோம். இந்த பாதையால போவே இல்லாம கிடக்கு. இந்த தண்ணிகள் புள்ளிகளை கொண்டு பள்ளிக்கூடம் போவே இல்லாம கிடக்குது. எங்களுக்கு இந்த பாதையை ஒருக்கா செய்து தருமாறு கேட்டுக்கொள்றோம். நோய்வாய்ப்பட்டவர்களை இவ்வீதியினூடாக கொண்டு செல்வதில் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தி தமக்கான வீதியை உரிய முறையில் புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஊக்குவிப்பு செயற்திட்டத்தின் வடமாகாணத்திற்கான செயற்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. சிறந்த வீர வீராங்கனைகளின் ஆற்றல்களை கௌரவிப்பதற்காக இலத்திரனியல் ஊடகம் ஒன்று ஏற்பாடு செய்த முதலாவது விருது வழங்கல் விழாவாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா காணப்படுகின்றது. இதன்படி இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த விருது வழங்கல் விழா யாழ்ப்பாணம் வேம்படி மத்திய மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த செயற்திட்டத்தில் வடமாகாணத்தின் நட்சத்திர வீராங்கனையாக அனிதா ஜெகதீஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டார். இப்படியான ஒரு அவார்டிங் செரிமனியில் எனக்கு அவார்ட் வின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி நான் நினைக்கவே இல்லை எனக்கு இப்படி நிறைய பேர் ஆதரவு வழங்குவாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.